بسم الله الرحمن الرحيم. ஓர் அடியான் பிரகடனம் செய்யும் ஹதீஸை நாம் குறிப்பிட்டோம். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. அதற்கு அல்லாஹ், இது என் அடியானுக்கு உரியது, என் அடியான் கேட்டது அவனுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறான். அல்லாவின் கூற்று, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, அந்த பாதையை வரையறுக்கிறது. அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் என்பவர்கள் சூரா அன்-நிசாவில் அத்தியாயம் 4 குறிப்பிடப்பட்டவர்களே ஆவார்கள். அங்கு அல்லாஹ் கூறினான், வமன் யுதிஇல்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாயி வஸ்ஸாலிஹீன வஹசுன உலாயிக ரஃபீகா தாலிகல் ஃபதுலு மினல்லாஹி வகஃபா பில்லாஹி அலீமா. யார் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும், அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் அல்லாவின் அருளை பெற்றவர்களான நபிமார்கள், சித்தீக்கீன்கள் அதாவது உண்மையாளர்கள், ஷுஹதாக்கள் உயிர்த்தியாகிகள் மற்றும் சாலிஹீன்கள் அதாவது நல்லடியார்கள் ஆகியோருடன் இருப்பார்கள். இவர்கள் எவ்வளவு சிறந்த தோழர்கள்! இது அல்லாவிடமிருந்து உள்ள அருட்கொடையாகும். மேலும் யாவற்றையும் நன்கு அறிபவனாக அல்லாவே போதுமானவன். 4:69-70. அல்லாவின் கூற்று, கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியுமல்ல, வழி தவறியவர்களின் வழியும் அல்ல. அதாவது, எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. நீ அருள் புரிந்தவர்களின் வழி, அதாவது நேர்வழி, இக்லாஸ் அதாவது இஹ்லாஸ், மற்றும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் கீழ்ப்படிபவர்களின் வழி. அவர்கள் அல்லாவின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவன் தடை செய்தவற்றை செய்வதிலிருந்து தங்களை தடுத்துக் கொள்பவர்கள். ஆனால் யாருடைய நோக்கங்கள் சிதைந்து உண்மையை அறிந்திருந்தும் அதிலிருந்து விலகி செல்கிறார்களோ அந்த அல்லாவின் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியை தவிர்க்க எங்களுக்கு உதவுவாயாக. மேலும் உண்மையான அறிவை இழந்து அதன் விளைவாக சரியான பாதையை கண்டுபிடிக்க முடியாமல் வழிகேட்டில் அலைந்து திரியும் வழி தவறியவர்களின் பாதையையும் தவிர்க்க எங்களுக்கு உதவுவாயாக. எங்கே அவன் விவரித்த 2 பாதைகளும் வழிகேடானவை என்பதை, இல்லை என்ற எதிர்மறையை மீண்டும் மீண்டும் கூறி அல்லாஹ் உறுதிப்படுத்தினான். இந்த 2 பாதைகளும் கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்களின் பாதைகள் ஆகும். இது ஒரு விசுவாசி எச்சரிக்கையாக இருந்து அவற்றை தவிர்க்க வேண்டிய ஒரு உண்மையாகும். விசுவாசிகளின் பாதை உண்மையை அறிந்து அதன்படி நடப்பதாகும். ஒப்பீட்டளவில் யூதர்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதை கைவிட்டார்கள். அதே சமயம் கிறிஸ்தவர்கள் உண்மையான அறிவை இழந்தார்கள். இதனால்தான் யூதர்கள் மீது கோபம் இறங்கியது. அதே சமயம் வழி தவறியவர்கள் என்று வர்ணிக்கப்படுவது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. அறியாதவர்களைப் போலல்லாமல் உண்மையை அறிந்தும் அதை செயல்படுத்த தவறுபவர்கள் கோபத்திற்கு தகுதியானவர்கள். கிறிஸ்தவர்கள் உண்மையான அறிவை தேட விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் அதை அதற்கான சரியான மூலங்களிலிருந்து தேடாததினால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால்தான் அவர்கள் வழி தவறி சென்றார்கள். கிறிஸ்தவர்கள் யூதர்கள் இருவருமே கோபத்திற்கு ஆளானவர்கள் மற்றும் வழி தவறியவர்கள் என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டும். ஆனால் கோபம் என்பது யூதர்களுக்கு மிகவும் பிரத்யேகமான பண்புகளில் ஒன்றாகும். யூதர்களைப் பற்றி அல்லாஹ் கூறினான், மன் லஅனஹுல்லாஹு வகதிப அலைஹி, அல்லாவின் சாபத்தையும் அவனது கோபத்தையும் பெற்றவர்கள் யூதர்கள். 5:60. கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் தகுதியான பண்பு வழி தவறி செல்வதுதான். அவர்களைப் பற்றி அல்லாஹ் கூறியது போல, கத் தல்லு மின் கப்லு வ அதல்லு கசீரம் வ தல்லு அன் சவாஇஸ் சபீல், இதற்கு முன்பே வழிதவறி சென்று பலரையும் வழிதவற செய்து தாங்களும் நேரான பாதையிலிருந்து விலகியவர்கள் இவர்கள். 5:77.
இந்த விஷயத்தில் சலஃப்களிடமிருந்து பல ஹதீசுகளும் அறிவிப்புகளும் உள்ளன. இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்துள்ளார். அதீ பின் ஹாத்திம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குதிரை வீரர்கள் என் தந்தையின் சகோதரியையும் வேறு சிலரையும் கைப்பற்றினர். அவர்கள் அவரை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அவருக்கு முன்னால் வரிசை நிறுத்தப்பட்டனர். என் அத்தை கூறினார், அல்லாவின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதரவாளர் வெகு தொலைவில் இருக்கிறார், பிள்ளைகள் வருவது நின்றுவிட்டது, நான் சேவை செய்ய முடியாத ஒரு வயதான பெண், எனக்கு உங்கள் அருளை வழங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருளை வழங்குவானாக. அவர்கள் கேட்டார்கள், உன் ஆதரவாளர் யார்? அதற்கு அவர் அதீ பின் ஹாத்திம் என்று கூறினார். அவர்கள் கேட்டார்கள், அல்லாவிடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் ஓடிப்போனவனா? அவர்கள் கூறினர், ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை விடுவித்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்களுக்கு அருகில் ஒருவர் இருந்தார். நான் அவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன். அவர் அந்த பெண்ணிடம், அவரிடம் ஒரு வாகனத்தை கேளுங்கள் என்று கூறினார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார். அவர்கள் அவருக்கு ஒரு விலங்கை கொடுக்குமாறு கட்டளையிட்டனர். அதீ ரதியல்லாஹு அன்ஹு பின்னர் கூறினார், பிற்காலத்தில் அவர் என்னிடம் வந்து, அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் தந்தை ஒரு தாராள குணமுடையவர், கூட செய்யாத ஒரு உதவியை செய்தார். இன்னார் அவரிடம் வந்தார், அவர் அவருக்கு அருள் புரிந்தார். இன்னார் அவரிடம் வந்தார், அவர் அவருக்கு அருள் புரிந்தார். ஆகவே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். சில பெண்களும் குழந்தைகளும் அவர்களுடன் கூடியிருந்தனர். அவர்கள் மிகவும் நெருக்கமாக இருந்ததினால் அவர் பாரசீக மன்னர் கிஸ்ரா அல்லது சீசர் போன்ற ஒரு மன்னர் அல்ல என்பதை நான் அறிந்தேன். அவர்கள் கூறினர், ஓ அதீ, லா இலாஹ இல்லல்லா பிரகடனம் செய்யப்படாவிட்டால் ஓடிப்போக உன்னை தூண்டியது எது? அல்லாவைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாருள்ளனர்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப் பெரியவன். பிரகடனம் செய்யப்படாமல் ஓடிப்போக உன்னை தூண்டியது எது? அல்லாவை விட பெரியது ஏதேனும் உள்ளதா? நான் என் இஸ்லாத்தை பிரகடனம் செய்தேன். அவருடைய முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்ததை நான் கண்டேன். அவர்கள் கூறினர், இன்னல் மஹ்தூப அலைஹிம் அல் யஹூத் வ இன்னத் தால்லீன நசாரா. கோபத்திற்கு ஆளானவர்கள் யூதர்கள் மற்றும் வழிதவறியவர்கள் கிறிஸ்தவர்கள். இந்த ஹதீஸை அத்-திர்மிதி அவர்களும் தொகுத்துள்ளார்கள். அவர்கள் இது ஹசன் ஹரீப் என்று கூறியுள்ளார்கள். மேலும் ஸைத் பின் அம்ரு பின் நுஃபைல் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பு உண்மையான மார்க்கத்தை தேடி தனது சில நண்பர்களுடன் ஷாமிற்கு சென்றபோது யூதர்கள் அவரிடம், நீங்கள் நாங்கள் சம்பாதித்த அல்லாவின் கோபத்தில் ஒரு பங்கை சுமக்காத வரை நீங்கள் ஒரு யூதராக முடியாது என்று கூறினார்கள். அவர், நான் அல்லாவின் கோபத்திலிருந்து தப்பிக்கவே முயற்சிக்கிறேன் என்று கூறினார். மேலும் கிறிஸ்தவர்கள் அவரிடம், நீங்கள் எங்களில் ஒருவரானால் அல்லாவின் அதிருப்தியில் ஒரு பங்கை சுமப்பீர் என்று கூறினார்கள். அவர், நான் அதை தாங்க முடியாது என்று கூறினார். ஆகவே அவர் தனது தூய்மையான இயல்பில் நிலைத்திருந்தார். சிற்றிலைகளை வணங்குவதையும் பலிபீடங்களை கட்டுவதையும் தவிர்த்தார். அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ ஆகவில்லை. அவருடைய தோழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் யூத மதத்தை விட தூய்மையானதாக கண்டதினால் கிறிஸ்தவர்களாக ஆனார்கள். வரக்கா பின் நௌஃபல் அல்லாஹ் தனது நபியைக் கொண்டு அவருக்கு நேர்வழி காட்டும் வரை இந்த மக்களில் ஒருவராக இருந்தார். அவர் நபியாக அனுப்பப்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வஹியை வரக்கா விசுவாசித்தார். அல்லாஹ் அவர் மீது திருப்தி கொள்வானாக.